என்ன மன்னிச்சிடுமா. நம்ம பையன் கர்ணா என் கூடவே இருந்தோம். நான் தான் உன் அப்பன்னு அவங்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கம்மா. இந்த போட்டோ கர்ணா கைக்கு எப்படி கிடைச்சது? கர்ணா இரண்டாவது பொண்டாட்டியோட பையன் தானும் தெரிஞ்சா, ஐயோ, கிருபாவும் திவாகரும் இவனை கொண்டுடுவாங்களே. அப்போ இதை கண்டுபிடிச்சது என் மருமக தானா? இப்பயாவது கர்ணாவுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இது கிருபாவுக்கும் திவாகருக்கும் தெரியாமல் இருக்கணுமே. பாரு, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமா? எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. பாரு, எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. உனக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? எடுத்துக்கோ. நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் போதும். உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி கொடு. சரி, வேணாம். ஓகே தான், வேணாம். எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ? 9500 சார். ஐயோ, கிட்ட அவ்வளோ காசு இருக்காதே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இதை பேக் பண்ணி கொடுங்க. நீ எடுத்துட்டு போய் பில்லு போட்டுட்டு நான் அதை வந்துடுறேன். நீங்க பில்லிங் செக்ஷன்ல வெயிட் பண்ணுங்க மேடம், சாரி வந்துடும். சரி. ₹10,000 புடவை என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம். ஐயோ, ரொம்ப கம்மியாக இருக்கே. என்ன பண்ணுறது? பேசாம அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்லை. இன்னும் இல்லக்கா, இது வரைக்கும் ஆண்டவன் அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. சரி, என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பாத்தியா? எல்லாம் டெஸ்டையும் எடுத்து பார்த்து முடிச்சிட்டேங்க்கா. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனா அவர்தான்க்கா டெஸ்ட் எடுக்காம முரண்டு பிடிக்கிறாரு. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. இப்படி இருந்தா எப்படி ஜெயந்தி? காலாகாலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா தானே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்க எனக்கு சொல்றது புரியாம இல்லக்கா. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. என்கிட்ட இதுக்கு ஒரு மருந்து இருக்கு, நீ வேணா அதை கொடுத்து பாக்குறியா? என்ன மருந்து சொல்லுங்கக்கா. ஒரு லேகியம் இப்ப கூட ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு தான் வரேன். இது வரைக்கும் நான் லேகியம் கொடுத்த எல்லா பொம்பளைங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் கொடுக்கற லேகியத்தை நீ பால்ல கலந்து கொடுத்தா மட்டும் போதும். 10 மாசத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும்.
இல்லக்கா, அவருக்கு தெரியாம நான் எப்படிக்கா? ரொம்ப யோசிக்காத ஜெயந்தி. இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இரு, இந்தா இத புடி. இந்தா புடி. எப்படியாவது இந்த லேகியத்தை உன் புருஷனுக்கு கொடு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி குழந்தை இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்க போற? இதுக்கப்புறம் உங்க அம்மா உன்னை இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஆமா, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? நீ எப்படி எங்க அம்மாவை கண்டுபிடிச்ச? எப்படியோ கிடைச்சது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உங்க அம்மா கிடைச்சதுல உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்பவே சந்தோஷம். இப்போ எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் கண்ணை மூடினா என்னால அவங்களே நினைச்சு பார்க்க முடியும். நீ எவ்வளவு பெரிய உதவி எனக்கு பண்ணிருக்க தெரியுமா? அதுக்காகவே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு உங்க அம்மாவோட போட்டோவை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா நீ எனக்கு தெரியாமலேயே எனக்காக நிறைய பண்ணிருக்க. நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ தண்ணி அடிச்சு என்னை எழுப்புனது, என் பாரதிய திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது, இந்த போட்டி நடக்கிறத பத்தி என்கிட்ட சொன்னதுன்னு நீ சொல்லாமலேயே எவ்வளவோ எனக்காக பண்ணிருக்க. அதெல்லாம் பாக்குறப்போ நான் உனக்கு பண்ணது எனக்கு பெருசாவே தெரியல. ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஏன்? நான் பண்ண உதவிக்கு மட்டும் நீ தேங்க்ஸ் சொல்லும்போது நீ பண்ண உதவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா?